வணக்கம் மக்களே. இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரத்தில் தான் டொரண்டோவில் ஒரு வீடியோ எடுக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மரங்கள் நாங்கள் பார்த்துருப்போம், மண்ணரிப்பு வராமல் தடுக்கும், நிழல் தரும், ஆக்சிஜனை கொண்டு வரும், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இங்கே கனடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடமும் பாருங்கள், முள் பனி அப்படியே உறைஞ்சி கிடக்குது. இந்த மரத்தை சுற்றி ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, சீடார் மரம்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவீங்கள்ல, அதில் பாருங்கள் இவ்வளவு அதை சுற்றி இருக்கக்கூடிய பனியெல்லாம் கரைஞ்சிட்டுது பாருங்கள். அப்போ இதில் இந்த உயிரினங்கள் அதுகள் எல்லாம் இந்த மரத்தில் இருக்கும், அணில் அவைகள் எல்லாம் இதில் தான் படுக்கிறது. அப்போ எவ்வளவு சூட்டை அது வச்சிருக்குது இந்த குளிர்லேயும் இந்த உயிரினங்களுக்கு பாருங்கள். எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். கண்மணியோட ஒரு சின்ன நட, கண்மணிக்கு இப்படி பின்னேரம் இப்படி நடந்தால் அவருக்கு நல்ல விருப்பம். பாருங்க, அங்கால யாரோ பாவன் 2 பேர் வேலைக்கு போயிட்டு போகுதுகள் போல இருக்குது. கண்மணி சும்மா அவிட்டு தான் நிற்கிது. அந்த சினோவில் வழுக்கி விழுந்தா வராமல் பயந்து நடந்து போயினம் போல இருக்குது கருமங்கள். கண்மணி அங்கே துரத்தாது, அதுகளை பாவம், அதுகளை வேலைக்கு போயிட்டு போகுதுகள் போல இருக்குது. இஞ்சலவான அப்படித்தான் இதுதான் கனடா வாழ்க்கை. தம்பி ஒருவர் எழுதியிருக்கிறார் எனக்கு நேற்று போட்ட வீடியோக்கு, அண்ணன் அங்கே உலகிங்க ஊரில் வாழுங்கன்னு சொல்லி. அது எப்படி ராசா அது முடியும்? இங்கே எல்லா புனைப்புகளையும் வச்சு போட்டு அங்கே வாரதுன்றது அது ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு போகலாமே தவிர மற்றும்படி முழுமையாக இதண்ட முடியாது. அப்படித்தான் ஆசை. அது ஒரு மனப்பால் குடிக்கிற மாதிரி தான் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இருக்கணும். உண்மையாக நாங்கள் எங்களோட சந்ததியை அழித்து போட்டோம். வெளிநாட்டுக்குள்ளே வந்த ஆக்கள் அழித்து போட்டோம்ன்றதான் உண்மை. 80% ஆக்கள், 20% ஆக்களுக்கு தான் அந்த உறவு இனி தொடரப்போகுது அடுத்த சந்ததியிலிருந்து. ஆனால் பெரும்பாலான ஆக்களுக்கு அது அங்கே பேர் சொல்கிறதுக்கு அங்கே ஒரு சந்ததி ஊரில் இருக்காது. இங்கேயே அந்த சந்ததி அழிஞ்சு போயிடும். அந்த மரபு அதுகளும் பேர்களும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் பேர் வைக்காத ஆக்கள்ன்ற பேர்கள் சும்மா பார்த்தா கூடி இந்த கயனாக்காரர் அந்த நாடுகளில் இருந்து அவையல் பேர்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டினோம். ஆனால் சாப்பாடு மட்டும் அந்த சாப்பாடுகளை வச்சிருக்கணும். கும்பிடுவினம் அதுவும் கொஞ்சம் இருக்குது. அந்த கடவுள்கள் அதுகளை கும்பிடுவினம். மற்றும்படி எல்லாம் தேம் அழிச்சு போட்டினோம். ஆனால் இன்னும் அவையிட்ட கொஞ்சம் விஷயமெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முதல் போனாக்கள் தானே, 200 வருஷம் 250 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவையில் கண்ணுத்துறை என்று சொன்னால் கண்ணு டுரை அண்டல் அப்படி அந்த மாதிரி ஆன பேர்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ கண்ணுத்துறை அப்படியான பேர்கள் தூய தமிழ் பேர்கள். அப்போ அங்கே போய் வேலைக்கு கரும்பு தோட்டத்துக்கு அதுக்கு போனாக்கள் கொஞ்சம் குறைவு. அப்போ இதே நிலை தான் கனடாவில் வாழக்கூடிய 5 லட்சம் மக்களுக்கும் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் 80% சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் ஊரில் பேர் சொல்கிறதுக்கு சந்ததி அழிச்சதான் போயிட்டினோம். மற்றாக்கள் தான் ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த வேரோட தொடர்புகள் இருக்கும். அப்படியான முயற்சிகளை தான் நாங்கள் இனி அந்த பிள்ளைகளுக்கு இதை காட்டி, இதான் ஊர் ராசா, இதான் எங்களோட ஊர் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் ஆசுசகாரர் என்று சொல்லி சொல்கிறது. நம்ம ஊரில் அந்த புத்தூரத்து சொந்தக்காரர் என்னைக்கு ரத்த உறவான ஆக்களை அப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டி இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த நேரம் கொஞ்சம் நல்ல விருப்பம். இது கொஞ்சம் குளிர் இந்த நேரத்தில் சூரியன் மறைஞ்ச அப்புறம் கொஞ்சம் கூடிடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்த்திங்களா, இதில் தான் நான் நேற்று கண்மணி மேலால் ஏறி போவேன். நான் இதுக்குள்ளால் நடந்து போவேன். இதுக்குள்ளே தண்ணி சப்பாத்துக்குள்ளே போயிட்டு. கண்மணி என்ன நடக்குது பாருங்க. அப்படி கரையால் வரேன் அன்றைக்கி. நன்றி மக்களே, வணக்கம். வாழ்தலின் இது யாமார்க்கும் நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனே அஞ்சோம். அதனால் ஏதோ ஒரு புதியொரு வழி நமக்கு பிறக்கிறதுக்கான தேடல்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். நம்முடைய இனம் எப்பவும்
உலகத்தின் உச்சியில் இருக்கிறதுக்கான ஒரு வழியை தேடலை உருவாக்கிக்கிறது கொண்டே எல்லோரும் நாம் அந்த யோசனையில் அந்த முயற்சியில் இருக்கணும் மக்களே. வணக்கம்.